வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில இருந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் திரு காமராஜ் மற்றும் அவருடைய மனைவி சேர்ந்து எங்களுடைய மகள்கள் 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஜக்கி தன்னுடைய ஆசிரமத்துல வச்சிருக்கிறாரு. என்னுடைய 2 மகள்களையும் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாரு, அவங்க கிட்ட பேச விட மாட்டேங்கிறாரு. அதனால அவங்களை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கொணர்வு மனுவை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது வரைக்கும் ஈஷா மேல வந்திருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, ஹைகோர்ட் நீதிபதிகள் கேக்குறாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோ, இல்ல ஒரு பொதுநல வழக்கோ, இல்ல பொதுமக்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் போய் இல்ல அங்க உள்ள நிறைய ஃப்ராட் தனம் நடக்குது, அதனால நீங்க வந்து இதுல வந்து என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு நியாயத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு யாருமே போய் கேட்கல. அங்க இருக்கக்கூடிய உயர்திரு நீதிபதிகள் சட்டத்துறையில மிகவும் அனுபவம் பெற்றவர்கள். இந்த என்டையர் கேஸ வந்து ஹாலிஸ்டிக்கா பார்த்து வெறும் ஒரு ஆட்கொணர்வு மனு அப்படின்னு மட்டும் நின்னுடாம அது ஒரு ஹோலிஸ்டிக்கா அந்த கேஸ பார்த்து இந்த ஆசிரமத்தை சுத்தி இந்த மாதிரி எத்தனையோ முறைகேடுகள் நடக்கிறதா கேள்வி எழுது. வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குகள்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு, எங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு 2 நாள் முன்னால கேக்குறாங்க. உண்மையிலேயே ஜக்கி வாசுதேவன் நல்லவராவே இருந்துட்டு போட்டுமே, அப்படியே வச்சுப்போம் நம்ம. அவர் நல்லவரு, ஆன்மீகவாதி. அவருடைய ஈஷா பவுண்டேஷன்ல எந்த விதமான முறைகேடும் நடக்கல அப்படின்னே வச்சுப்போமே. அப்ப மடியில கனம் இல்லைன்னா வழியில என்ன பயம்? 100 போலீஸ்காரங்க உள்ள எதுக்கு வராங்க? ஹைகோர்ட்ல டைரக்ஷன் கொடுக்கறாங்க. இந்த 2 பெண்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அங்க தங்கக்கூடிய மத்தவங்க கிட்டயும் விசாரிங்க. எல்லாருமே அவங்க விருப்பத்துக்கு பிரகாரம் தான் அங்க இருக்கிறாங்களா, என்ன ஏதுங்கிறத விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க உள்ள வந்தா நீங்க உண்மையிலேயே யோக்கியரா இருந்துட்டு போங்களேன். நீங்க நல்லவராவே இருங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நல்லவராக இருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் எந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் குறுக்க நிக்க மாட்டேன். தாராளமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்படின்னு நீங்க நின்னு இருந்தீங்கன்னா, மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு மரியாதை வந்திருக்கும். பரவால்ல பாரு. என்னதான் வந்து கோர்ட் மூலமா போலீஸ் அனுப்பிச்சாலும் மனுஷன் வந்து தைரியமா நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறதுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதுவும் யாரு? முகுல் ரோஹத்கி மாதிரி ஒரு பெரிய வக்கீல வச்சு ஒரு அப்பியரன்ஸ்க்கே அவர் 30 லட்சம் ரூபாய் வாங்குவாரு. ஒரு அப்பியரன்ஸ் கோர்ட்ல கிளையண்ட் சார்பா ஒரு வாட்டி அப்பியர் ஆறதுக்கு 30 லட்சம் ரூபாய். அவ்வளவு பெரிய வக்கீல என்கேஜ் பண்ணி அவசர அவசரமா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜக்கி மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து விசாரணை பண்றதுக்கு தடை விதித்திருக்கிறது. இதே சிஜேஐ சந்திரசூட் அவர்கள் பல விஷயங்கள்ல இதை சுட்டி காட்டியிருக்கிறாரு. பெண்டிங் கேசஸ் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விசாரணை பண்ணி அதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவசர அவசரமா ஜக்கி வழக்க விசாரிச்சு ஓவர் நைட்ல ஸ்டே வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப என்ன பயம் உங்களுக்கு? எதை மறைக்கிறதுக்காக இப்படி அவசர அவசரமா ஸ்டே வாங்குறீங்க? மக்களுக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல தெரிஞ்சா என்ன நடக்கும்னு பயப்படுறீங்க? இவ்வளவு கேள்விகள் மக்கள் ஒரு சாதாரண மக்கள் மனசுல இந்த கேள்விகள் எல்லாம் வருமா இல்லையா? ஏன் இந்த கேள்விகள் வருது? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் சொல்றாரு, போலீஸ வந்து முதல்ல தமிழ்நாடு அரசு வந்து வாபஸ் கூப்பிடுங்க. போலீஸ் எப்படி ஒரு ஆன்மீக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள போலீஸ் ஏன் இப்படி போகுது? ஆன்மீகத்தையும் அரசியலும் பிரிச்சு வைங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. திருப்பதி லட்டு விஷயத்திலையும் இதைதான் பேசுறாங்க. இங்க ஆன்மீகத்துல அரசியலை கலக்கிறது யாருன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல ஆன்மீகத்தை கமர்ஷியல் ஆக்குனது யாரு? ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில ஒரு சாதாரண யோகா மாஸ்டரா இருந்த ஜக்கி வாசுதேவ் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறாரு. எப்படி? அவருடைய காலுடைய போட்டோ பிரேம் போட்டு ஈஷா பவுண்டேஷன் வெப்சைட்ல 3200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி எவ்வளவு % போடுறாங்கன்னு தெரியல. அதை முதல்ல விசாரிக்கணும். வெறும் அவருடைய காலோட போட்டோக்கு 3200 ரூபாய். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் அந்த மனுஷன் போட்டிருக்கிறாரு. காவேரி காலிங் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து நதி நீரெல்லாம் சுத்தப்படுத்துறோம். சேவ் சாயில்
அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வந்து அதை உருட்டிட்டு இருந்தாரு. இப்படி பல உருட்டுகள் உருட்டி பல கோடிகள் இவர் சம்பாதிச்சிருக்காரு டொனேஷன் மூலமா. உள்நாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, சொத்தெல்லாம் கொண்டு போய் ஜக்கிக்கு தாரவாத்து குடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். இப்படி பல கலெக்ஷன்ஸ போட்டிருக்கிறாரு. அவர் ஒரு துறவி மாரியா வாழ்றாரு. டிசைனா ஆடை உடுத்துறது. நம்ம மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு தடவை கெட்டப்ப மாத்துவாரு. திருப்பதி லட்டுல கலப்படம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு இஷ்யூவ கிளப்பி விடுறாரு. உடனே பவன் கல்யாண் பிஜேபியோட பி டீமான பவன் கல்யாண், ஐயோ சனாதன தர்மத்துக்கு ஆபத்து வந்துருச்சு. நான் 11 நாள் விரதம் இருந்து பாத யாத்திரையா திருப்பதி போறேன். அவர் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். இதெல்லாம் நடக்கும் பொழுதே இந்த ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்றவர்கள்லாம் இதற்குதான் சொன்னோம். கோவில் எல்லாம் அரசாங்கத்திட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் நடக்கும். எங்கள மாதிரி பக்தர்கள் கிட்ட கோவில குடுத்துருங்க. ஒண்ணுமே இல்லாத யோகா மாஸ்டரா வந்த அவரு இன்னைக்கு ஒரே ஒரு ஈஷா யோகா ஆசிரமத்தை வச்சு இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கிறார்னா, அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 30,000க்கும் மேற்பட்ட கோவில்களை கொண்டு வந்து இவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா, இவங்க என்னெல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் நீதிபதிகள் சொன்னது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொறுக்கல. உடனே ஸ்டே கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து இது போன்ற போலி சாமியார்கள் இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறாங்க அரசாங்கத்துல அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நேத்து பாருங்க ராம் ரஹீம் இந்த ஆளை பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸ்ல. கற்பழிப்பு கொலை குற்றத்துக்காக 20 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி உள்ள இருந்திருக்கிறான். ஆனா அவன் உள்ள இருந்ததை விட வெளியில இருந்ததுதான் அதிகம். இப்போ அவசர அவசரமா ஹரியானால தேர்தல் நடக்குதுங்கிறதுக்காக இவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்து பரோல்லையும் வெளியில விட்டு இருக்காங்க. வந்து தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணு. ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல போட்டியிடுதுன்னா அதுக்கு ஒரு கொலை குற்றவாளி வந்து பிரச்சாரம் பண்ணுது. இந்த லட்சணத்துல இருக்கு நம்ம நாட்டுடைய ஜனநாயகம். இந்த இன்னொரு பாபா ராம்தேவ் எவ்வளவு போலி மருந்துகள் தயாரிச்சு எத்தனை பேருக்கு என்ன ஆயிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் டேட்டா கிடையாது. இவ்ளோ போலி மருந்துகள் தயாரிச்சு இவ்ளோ கலப்பட விஷயங்களை வந்து மார்க்கெட்ல விட்டுருக்காங்கன்னா மத்த நாட்டுல எல்லாம் இந்நேரத்துக்கு தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா இங்க சுப்ரீம் கோர்ட் என்னவோ விளையாட்டு காட்டிட்டு இருக்கு. வந்து மன்னிப்பு கேளுங்க, இப்படி மன்னிப்பு கேட்க கூடாது, அப்படி மன்னிப்பு கேட்கணும். இன்னமும் தாங்க வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல, ஏத்துக்கிட்ட மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னா இங்க என்ன நடக்குது? உண்மையிலேயே பெரியார் சொன்னதுதான் ஞாபகம் வருது. இது போன்ற போலி சாமியார்களை காப்பாற்ற உச்ச நீதிமன்றம் துடிக்குதுன்னா இது உண்மையிலேயே உச்ச நீதிமன்றமா இல்ல உச்ச குடுமி நீதிமன்றமா? ஓவர் நைட்ல அப்படி அவசர அவசரமா ஸ்டே கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன தேவை வந்தது? எதை மறைக்க இந்த ஸ்டே? யாரை காப்பாற்ற இந்த ஸ்டே? யார் மூலமா இந்த ஸ்டே வந்திருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும்.